Hey all, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் திவாலி ஸ்பெஷலுக்காக நான் செஞ்ச மட்டன் பிரியாணியினுடைய ஃபுல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 3 கப்பு பச்சரிசியை எடுத்து கழுவி நம்ம ஒரு 1/2 hour to 1 hour ஊற வச்சிடணும். அது கூடவே சேர்த்து ஊற வச்சோன்னா, அதாவது ஒரு 2 hours 2.5 hours ஊற வச்சா கூட இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது வெந்துடும். இந்த கப் அளவு நான் பச்சரிசி 3 கப் எடுத்திருக்கேன். 2 பேருக்கு 2 வேளைக்கு தேவையான பிரியாணி செய்கிறதுக்காக. இதுக்கப்புறம் 1/4 கிலோக்கும் கம்மியாக மட்டன் எடுத்திருக்கேன், கழுவி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ மட்டன் பிரியாணியில் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்னன்றதை நான் சொல்லிடுறேன். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன். அது போக சைட் பை சைடில் நான் தயிர் பச்சடி செய்கிறதுக்காகவும் சின்ன சின்ன துண்டாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதுவும் போக ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் எடுத்து துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். ப்ளஸ் 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா. அண்டு ஸ்பைசஸ் என்னென்ன போட போகிறேன்னா, கருவேப்பட்டை, ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது போக பிரியாணி மசாலா தூள் நான் ஆச்சியினுடைய பிரியாணி மசாலா, அந்த ரெடிமேட் பேக்கெட்டில் இருக்கிற அந்த பிரியாணி மசாலா பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ப்ளஸ் மல்லித்தூள் யூஸ் பண்ண போகிறேன். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா பச்சரிசி எடுக்கிறோன்றதுனால நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் அந்த பச்சரிசினால் ஏற்படுற சூட்டை இந்த நல்லெண்ணெய் அமர்த்தும். அதுக்காக நான் நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி. ப்ளஸ் நான் நாட்டு பசு நெய்யும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நல்லெண்ணெயும் நெய்யும் நம்மளுக்கு தேவையான அளவு ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து போட்டோன்னா நம்மளுக்கு திகட்டாகாமல் இருக்கும். இப்போது ஒரு குக்கர் எடுத்து நான் சொன்ன அளவு நல்லெண்ணெயும் நெய்யையும் சேர்த்து ஊற்றிட்டு, அது சூடானதுக்கப்புறம் கருவேப்பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் அண்ட் லவங்கம் இதெல்லாத்தையும் போட்டு வெங்காயத்தையும் அது கூட சேர்த்து போட்டு நல்லா வதக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அதையும் சேர்த்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கணும். ஒரு 1 minute கழித்து நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டனையும் அதோடு சேர்த்து போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். இது ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த மட்டனுடைய ஃப்ளேவர் ஆனியனோட சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது வாசமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டைமில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது 2 spoons நான் போடுறேன். அதுக்கு மேலே ஜாஸ்தி போட வேணாம். ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது ஜாஸ்தி போட்டோன்னா கொஞ்சம் கசப்பு ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் ஓரளவுக்கு தேவையான அளவு நம்ம இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு இந்த மிக்ஸ்சரோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த பச்சை வாசம் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த சமயம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்து போட்டு எல்லாத்தையும் ஒன்றா வதக்கணும். இதுவும் ஒரு 1 to 2 minutes நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் இப்போ பிரியாணிக்கு நான் சொன்ன மாதிரி ஆச்சியுடைய பிரியாணி மசாலா 3 ஸ்பூனும் மல்லித்தூள் 1.5 ஸ்பூனும் நம்ம இதோட போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கிளறி 3 கப்பு அரிசி எடுத்துருக்கிறதுனால 3 கப்பு அளவு தண்ணி இந்த கறிக்கு மட்டும் ஊற்றி, அரிசியை போடாமல் நம்ம நார்மலாக கறியை வேக வைக்கிற மாதிரி குக்கரை மூடி 10லேருந்து 12 விசில் விட்டு கறியை நல்லா வேக வச்சிடணும். விசில் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம குக்கரை திறந்து செக் பண்ணணும் கறி வெந்திருக்கா அப்படின்னு. 3/4 அளவுக்கு வெந்திருந்தாலே போதும். ஏன்னா நம்ம திருப்பியும் அரிசியோடு போட்டு ஒரு 3 விசில் விடப்போம். இது ஒரு டிப்பு. 3 கப்பு அரிசி எடுத்தோன்னா 3 கப்பு தண்ணி ஊற்றணும். குக்கரில் வேக வைக்கிறோன்னா அதே மாதிரி 3 விசில் மட்டும்தான் விடணும். நான் சைட் பை சைடு இந்த பிரியாணிக்கு சைட் டிஷ்காக முட்டையும் அவிய போட்டிருக்கிறேன் பக்கத்து அடுப்பில். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி எடுத்து இந்த கறியினுடைய அந்த கிரேவியோடையே சேர்த்து அந்த அரிசியும் போட்டு அரிசி சாதத்துக்கு தேவையான உப்பும் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு அது கொதிக்க ஆரம்பிக்கும்போது திருப்பியும் குக்கரை மூடி விசில் போட்டு 3 விசில் அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். 3 விசில் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தண்ணி வேணும்னா அரிசி போடும்போது கொஞ்சம் ஒரு 1/4 அளவுக்கு அந்த கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றலாம். சப்போஸ் தண்ணி உங்களுக்கு அந்த கிரேவி மட்டனில் கம்மியாக இருந்ததுன்னா ஜாஸ்தி ஊற்றிடாதீங்க. சாதம் அதாவது பிரியாணி குழஞ்சி போயிடும். ஸோ இதுதான் பிரியாணி. இதுதான் மட்டன் பிரியாணிக்கான ரெசிபி. இதில் எக்ஸ்ட்ரா நம்ம ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணலாம்,
அதாவது கேஷ்யூஸ் அதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி இது மேலே தூவலாம். எக்ஸ்ட்ரா ஆனியன்ஸ் கூட நம்ம ஃப்ரை பண்ணி இது மேலே தூவலாம். ப்ளஸ் புதினா இலைகளை நல்லா கழுவி இது மேலே தூவி விட்டு குக்கரில் அப்படியே அந்த சுட சுட அந்த பிரியாணி இருக்கும்போது அந்த குக்கரை மூடிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணும்போது அந்த புதினாவுடைய ஃப்ளேவர் அந்த மனம் அந்த பிரியாணி அரிசியோட இறங்கி பிரியாணி சாப்பாடோடு இறங்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஃப்ளேவர்ட் பிரியாணியாக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் என்னுடைய இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய இந்த சேனல் கான்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னுடைய இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.